ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவோட லஞ்சுக்கு கீரை கூட்டு, அதுக்கு சைடிஷாக வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். கீரை கூட்டு பண்ணுறதுக்கு துவரம்பருப்பை குக்கரில் வேக வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதோ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தேங்காய்த்தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். அடுத்து கீரை கூட்டு பண்ணுறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 5 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட கட் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்ததும் வேக வச்சிருக்க துவரம்பருப்பை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சதும் கீரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா